வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெப்னாஃபெஸ்டின் காலை நேர தலைப்புச் செய்திகளோடு. யாழ்ப்பாணம் தொண்டமன்னாறு செல்வச்சென்னிதியான் ஆலயத்தில் 111 ஜோடிகளுக்கு நேற்று திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. திருமண வயது எட்டியும் பொருளாதார நிலை காரணமாக இல்லற வாழ்வில் இணைய முடியாமல் இருந்தவர்களை இனங்கண்டு அதில் 111 ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரை சேர்ந்த இலங்கை வாழ் தமிழ் மகன் ஒருவரால் இதற்கான நிதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு குறித்த திருமண வைபவம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 26ஆம் தேதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரணையின் போது நீதிமன்ற நடவடிக்கைகளில் தலையீடு செய்யும் வகையில் மக்களை ஒன்று திரட்டிய 20க்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் தெளிவாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அதன்படி அவர்கள் தொடர்பான தகவல்களை புலனாய்வு அமைப்புகளினால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் அடையாளம் காணப்பட்டவர்களில் முன்னாள் எம்பிக்கள், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் தற்போதைய நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் 5 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் ஒரே நேரத்தில் கைது செய்யப்பட்டிருப்பது வரலாற்றில் இதுபோன்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட முதல் முறையாகும் என்று போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் கைது தொடர்பாக நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போலீஸ் மா அதிபர் கைது செய்யப்பட்ட 5 பேரும் தற்போது சர்வதேச போலீசாரால் சிவப்பு அறிவிப்பில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். හොඳ සම්බන්ධීකරණයක් හොඳ විශ්වාසයක් ශ්‍රී ලංකා පොලිසිය ගොඩනගාගෙන තියෙනවා. අපේ නිලධාරියෙක් වුණත් වැරද්දක් කරොත් අයිත් නීතිය බලාත්මක කරනවා ඇරෙන්න අපි ඒ වැරද්ද අඩුවෙන් ඒ සම්බන්ධයෙන් නීතිය ක්‍රියාත්මක කරන්න කිසිම අවස්ථාවක පෙරමෙන්නේ නැහැ. கல்முனை மட்டக்களப்பு பிரதான வீதியின் மருதமுனையில் இடம்பெற்ற விபத்தில் கடமை முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த கல்முனை மாநகர சபை காவலாளி உயிரிழந்துள்ளார். நேற்று காலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. கல்முனை மாநகர சபையில் காவலாளியாக கடமை புரிந்த பாஸ்கரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் பயணித்த இவர் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துடன் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழியில் இதுவரை 177 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதில் 164 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மண்கும்பான் பிள்ளையார் கோயில் சுற்றுப்புறத்தில் இருக்கும் வயல் காணிகளில் காணப்பட்ட புதர்களுக்கு விசமிகள் தீ மூட்டியதால் புற்கள் பற்றி எரிந்து வீதியால் மக்கள் செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பிரதேச சபை தவிசாளருக்கு அறியப்படுத்தியதை அடுத்து துரித நடவடிக்கை மேற்கொண்டதன் பிரகாரத்தின் அடிப்படையில் யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு வாகனம் குறித்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு தீயை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் தற்போதும் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிய வருகின்றது. வைத்தியசாலையில் இருந்து அவர் எப்போது வெளியேறுவார் என்பது குறித்து வைத்தியர்கள் இன்னும் இறுதி முடிவை எடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரத்தில் முன்னணி பாடசாலை ஆசிரியர் ஒருவர் கணித ஆய்வகத்தில் 12 வயது மாணவனை துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அனுராதபுர போலீஸ் தலைமையகத்தின் பாடசாலை மற்றும் மகளிர் பணியகத்தால் குறித்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். 12 வயது சிறுவனின் பெற்றோர் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய அந்த கமையில் வசிக்கும் திருமணமான ஆசிரியர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். வேலையற்ற பட்டதாரிகளை ஆசிரியர்களாக ஆட்சேர்ப்பு செய்வதில் தாமதம் ஏற்படுவதற்கு காரணமான உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள 4 வழக்குகளின் நீதி நடவடிக்கைகள் தற்போது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய கூறியுள்ளார். வேலையற்ற பட்டதாரிகள் கூட்டு சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கிடையே கல்வி அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எனவே நீதி நடவடிக்கைகள் முடிந்தவுடன் உடனடியாக வர்த்தமானி வெளியிடப்படும் என்றும் பட்டதாரிகள் ஆசிரியர் பரீட்சைக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பளிக்கப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்.